ஹலோ கைஸ், நீங்கள் வந்து சரோஜினி தினேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம லெவல் டெவிலோட லெவல் 1 பை எனப் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இதில் வச்சா அந்த பேனர் இதுக்கு தான் இருக்கா? ஃபஸ்ட்டு இது பிட்ஸு ஸ்பைக்ஸு, செகண்டுக்கு நெக்ஸ்ட்டுக்கு போஸ்ஸு, நெக்ஸ்ட்டு காயின்ஸு, நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்ஸு, நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்ஸு, நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்ப்ரிங்ஸு. நல்லா வருவீங்கடா. சரி, இன்னைக்கு பார்ட் 7க்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம். இவ்வளோ நாள் அதுக்கு தான் இருக்குன்னு தெரியாமல் இருந்தேன். 40 தடவை செத்துருக்கோம். இந்த தடவை எத்தனை தடவை சாகுறேன்னு தெரியாது. இந்த ஸ்ப்ரிங்ஸு நல்லா தான் வேலை செய்யும். அடப்பாவையில் அந்த ஸ்ப்ரிங்கை காலை வைக்காமல் போனால் செத்தோம் போலையே. சொல்லிகிட்டு இருக்கும்போதே காலை வச்சு செத்துட்டோம். ஜாக்கிரதையாக தான் விளையாடணும் போல். இன்னைக்கு இதுக்கு பேர் தான் அதிக பிரச்சனை தானோ. ராம ராம ராஜா ராம். அப்படியே ஒரு ஜம்ப். அது லெவல் கம்ப்ளீட். நெக்ஸ்ட்டு என்ன ஒரு வேளை அப்படியே தாண்டணுமோ? ஜம்ப்பு. கீழே இருக்கிறத அடிக்கணுமா? அது அப்படியே கரெக்டாக அந்த முள்ளிலேயே போய் சதக்குன்னு ஏறிடுச்சு. என்னடா வரல? ஒரு வேளை ஜம்ப் பண்ணணுமோ? இந்த தடவை ஜம்ப் பண்ண மட்டும் இன்னொரு ஜம்ப் பண்ணுவோம். இதுலேயே நிறைய தடவை செத்துருவோம் போலையே. ஜம்ப் பண்ணிவிட்டு முன்னாடி போ. என்னடா இப்படி வச்சுருக்கீங்க? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போது கரெக்டாக போய் அடிச்சுட்டு சாகணும். இது கடுப்பேத்துறாமைலாடு. அப்படி தான் அது. இப்போ கீழே வருமா? மறைஞ்சிருச்சு. ஏப்ரல் ஃபுல் பண்ணுறானுங்களே. ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா யூடியூபர்ஸும் அவங்க விளையாடுற கேமை எந்த கேமாக இருந்தாலும் விளையாட சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேமை மட்டும் எந்த யூடியூபரும் விளையாடுங்கன்னு சொல்ல மாட்டான். என்னடா அந்த இடத்துல முள் நீண்டு போயிட்டு அப்புறம் இன்னொரு ஸ்ப்ரிங் வருது. அதுக்காக தான் மேலே குதிச்சு போகணுமோ? ஒரு ஜம்ப்பு. கீழே விழுந்து செத்துட்டேன். ஏன்னா இது டிப்ரெஷன் மோடு. பைத்தியம் முடிச்சு சில பேர் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு கூட இந்த கேமை விளையாண்டு போயிடுவீங்க. அதனால் இந்த கேமை மட்டும் விளையாடிடாதீங்க. அப்புறம் மனநல பாதிக்கப்பட்டுச்சா எனக்கு தெரியாது, நான் பொறுப்பு, கம்பெனி பொறுப்பல்ல. மேலே 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 அது. இப்போது அந்த சைடு தாவிடுறா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதுக்கே எப்படின்னா இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் வேறெல்லாம் இருக்கும் போலையே. ஜம்ப்பு. மூவ் ஆகுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல வேலை கீழே இருக்கிறது போச்சுன்னு அதை ஃபாலோ பண்ணியிருப்பேன். அடுத்து என்ன இப்படி கொடுத்துருக்கானுங்க? என்னடா நவுத்துறீங்க? இந்த தடவை நானே ஓவராக நவுந்துட்டேன். அது கரெக்டாக ஜம்ப் ஆயிடுச்சு. இங்கேருந்து அங்கே போக முடியுமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேகமாக செயல்படணும். சத்திய சோதனை மீண்டும் மீண்டுமா? என்ன ஜம்ப் பட்டன் வேலை செய்யல? இதில் ஜம்ப் பட்டன் வேலை செய்யாதோ? இருந்தாலும் அழுத்தி பிடி புய்யாடின்னு அழுத்தி பிடிப்போம். ஜம்ப்பு ஜம்ப் ஜம்ப். அப்படியே நேராக போய் சர்ப்ரைஸ்ன்னு வந்துட்டானுங்களே. அடங்கு. இந்த கேமை கண்டுபிடிச்சவன் ஒரு சரியான ஆர்டிஸ்ட். ஒருத்தன் எந்த அளவுக்கு மனநல பாதிக்கப்படணுமோ அந்த அளவுக்கு பாதிக்கப்பட வச்சுருவான். கரெக்டாக போய் அந்த ஸ்ப்ரிங்லேயே தான் குதிக்கணுமாடா, வேறு இடமே கிடைக்கலையா? சத்திய சோதனை மேலாடு. வேகமாக ஒலிம்பிக்கில் மெடல்லாம் வாங்க போகிறதில்ல, மெதுவாகவே இப்போ. அது எஸ்கேப். ஆட்ஸா போங்கடா. அருமாந்திரம் முடிச்சோடனே எதுக்கடா கீழே விழுந்த? அடங்கும்.
இந்த தடவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுதே. போன தடவையே 18 என்னமோ ஆச்சு. இந்த தடவை எவ்வளோ ஆக போதோ. இல்லை, போன தடவை 5 தடவை செத்தோம். இந்த தடவை 24. அடங்கொய்யாங்கோ. போகிற போக பார்த்தா செஞ்சுரியை தாண்டி போயிட்டே இருப்போம் போல். எத்தனை செஞ்சுரி அடிப்போம்னே தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சரோஜித் தினேஷ் யூடியூப் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.